ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மிக்ஸ்டு வெஜ் ஸ்டஃப்டு பராத்தா. ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி. டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு, அதே சமயம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இங்கே வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி நல்ல ஸ்பெஷலான ஸ்டஃப்டு சப்பாத்தி பண்ணுறோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்பவும் யூஸ்வலாக செய்கிற ஒரே மாதிரி சப்பாத்தி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி செய்யும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பர்டிகுலர்லி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பர்டிகுலர்லி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடாம ஒதுக்கி வைக்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி நம்ம ஸ்டஃப்டு பரோட்டா செஞ்சு கொடுக்கும்போது அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லதும் கொடுங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. இதுலேயே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணியிருக்கிறதால தனியாக இதுக்கு சைடிஷ் தேவைப்படாது, நம்ம அப்படியே சாப்பிடலாம். தயிரும் ஊறுகாவும் ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான இந்த வெஜிடபிள் ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்கிறது ரொம்ப சுலபந்தாங்க. ஒரு சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 500 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு அகலமான பவுலில் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நான் இங்கே நிறச்சி அளந்து 2 கப்பு மாவு சேர்த்துருந்தேன். அதுக்கு கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைகிறேன். இது சரியாக இருக்கும். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்க முடியும். சப்பாத்திக்கு மாவு சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் எடுத்துக்கிற மாவோட ட்ரைனஸை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். 3/4 கப்புலேருந்து 1 கப்பு வரைக்குமே தண்ணி தேவைப்படும். 2 கப்பு மாவு எடுத்திங்கன்னா பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இப்போ எல்லாம் ஒன்று சேர்த்து பிசைஞ்சாச்சு. ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மறுபடியும் ஒரு 4-5 நிமிஷம் பிசைஞ்சு கொடுக்குறேன். இப்படி நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி செய்யும்போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வருங்க. அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி மாவு பிசைஞ்ச உடனே செய்யாமல் கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு நம்ம செஞ்சோம்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு இது ஒரு மெயினான டிப்பு. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. அடுத்தது ஸ்டஃபிங்க்கு நம்ம வெஜிடபிள்ஸை ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு வச்சுருக்கிறேன். நல்லா இப்படி அழுத்தி பிசைஞ்சால் நல்ல மசியற அளவுக்கு வேக வச்சுக்கணும். குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு 3-4 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. அடுத்தது 2 கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே கொஞ்சம் பீன்ஸ் ஒரு 10-15 பீன்ஸை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறது. பொடியாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்குன்னு பச்சை மிளகா 3 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி. இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்குவோம். நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு வச்சுக்கணும். ஸோ உருளைக்கிழங்கு ரெடி. இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கிக்கலாங்க. இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இந்த வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாவை நம்ம சேர்த்துருவோம். நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துருவோம். பொடியாக நறுக்குன்னு பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே பொடியாக நறுக்குன்னு கேரட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுருவாங்க. இந்த கேரட்டும் பீன்ஸும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். குயிக்காக இந்த வெஜிடபிள்ஸ் வதங்கி வர்றதுக்கு நம்ம உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுடலாம். இங்கே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிறேன். இந்த கேரட் பீன்ஸு நல்லா வெந்து சாஃப்ட் ஆகணும். அப்போ தான் நம்ம ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி ரோல் பண்ணும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதக்கிடுங்க. கேரட் பீன்ஸு நல்லா கம்ப்ளீட்டாக சாஃப்ட் ஆகணும். பாருங்கள், கேரட் பீன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். உருளைக்கிழங்கு கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே 3 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறோம். இது போகவும் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் மசாலா ஸ்பைசி ஃப்ளேவரோடு வேணும்னு விருப்பப்படுறவங்க இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா பொடியும் சேர்த்து வதக்கிக்கலாம். பட் எனக்கு இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ளேவர்ஸ் அப்படியே இருக்கணும், அந்த ஸ்பைசி ஃப்ளேவர் வேண்டாம்.
ஸோ நான் சேர்க்காமல் அப்படியே வதக்கிக்கிறேனுங்க. எனக்கு அந்த இஞ்சி பச்சை மிளகாவோட வாசனை தூக்கலாக இருக்கணும், அதே சமயம் அந்த வதங்கின காய்கறிகளோட ஃப்ளேவர்ஸ் இருக்கணும். ஸோ நான் அந்த மசாலா பொடியெல்லாம் வேறு எதுவும் சேர்க்காமல் அப்படியே நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ இங்கே மசாலா ரெடிங்க. இப்போ ஃபைனலாக ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் தூவி விட்டு கலந்துக்கலாம். கொத்தமல்லி இலை நிறையா போடும்போது அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. நல்லா வதக்கியாச்சு. ஸோ இப்போ ஸ்டஃபிங்க்கான மசாலா ரெடி. இதை நம்ம சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி சப்பாத்தி செய்ய போகிறோம். இதே ஸ்டஃபிங்கை யூஸ் பண்ணி நம்ம வெஜிடபிள் போண்டாவும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வேணுங்கிறவங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டஃபிங் ரெடிங்க. இது ஒரு அகலமான தட்டில் போட்டு விட்டு நல்லா பரவலாக போட்டு விட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். ஏன்னா அதை உருட்டி எடுத்து நம்ம ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு கைப்பொறுக்கிற சூடு வந்த உடனே இந்த ஸ்டஃபிங் மசாலா எடுத்து நல்லா உருட்டி ஒரு மீடியம் சைஸ் எலும்பிச்சம்பழ சைஸுக்கு உருட்டி எடுத்து வச்சுக்குவோம். இப்படியெல்லாம் உருட்டி எடுத்து வச்சுட்டா நம்மளுக்கு டக்கு டக்குன்னு சப்பாத்தி தேய்ச்சி போட்டுடலாம். சப்பாத்தி தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இங்கே நல்ல ஒரு பெரிய சைஸ் மாவு உருண்டை எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா ஃபஸ்ட்டு வர மாவில் போட்டு இப்படி புரட்டி எடுத்துக்கணும். ட்ரை கோதுமை மாவில் போட்டு புரட்டி எடுத்துட்டு சப்பாத்தி கல்லில் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி தேய்க்க ஸ்டார்ட் பண்ணணுங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த கவுண்டர் டாப் மேலே போட்டிருக்கிறேன் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டை பற்றி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. இது பரோட்டா மாவு பிசைறதுக்கு சப்பாத்தி தேய்க்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. இது அமேசானில் நம்மளுக்கு கிடைக்கிது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்குறேங்க. ஃபஸ்ட்டு இந்த சப்பாத்தி மாவை திக்காக ரோல் பண்ணி எடுத்துக்குவோங்க. அதாவது சின்ன ரவுண்டாக இந்த மாதிரி திக்காக ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற மசாலா உருண்டையை உள்ள நடுவில் வச்சுருவோம். வச்சுட்டு நல்லா சுற்றிலும் மடித்து விட்டு க்ளோஸ் பண்ணிக்குவோம். நல்லா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற மாவை கொஞ்சம் இழுத்து நம்ம ஒரு திருகி விட்டுக்கலாம். அப்படியே ஒரு சுற்றி விட்டுருங்க. இப்படி சுற்றிட்டு எக்ஸ்ட்ரா மாவை கிள்ளி எடுத்துடணும். அவ்வளோதாங்க. நம்ம மசாலாவை மேல் மாவு வச்சு நல்லா சீல் பண்ணியாச்சு. இனி கண்டிப்பாக இது பிரிஞ்சு வராது. நல்லா ஃப்ளாட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு அகைன் அந்த சப்பாத்தி கல்லை வச்சு வரமாவு, அதாவது ட்ரை கோதுமை மாவை மேலே நல்லா தூவி விட்டுட்டு இப்போ நம்ம ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக ரோல் பண்ணிக்கலாம். அந்த வரமாவெல்லாம் தட்டி விட்டுட்டு கையை வச்சு இப்படி அழுத்தி விட்டுருங்க. உள்ளே இருக்கிற மசாலா அந்த சப்பாத்தியோட கார்னர் வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு நல்லா லைட்டாக அழுத்தம் கொடுத்து நல்லா திரட்டி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு தின்னா உங்களால் ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னா ரோல் பண்ணிக்கோங்க. திருப்பி போட்டு ரோல் பண்ணுங்க. நல்லா ஈஸியாக ரோல் ஆயிரும். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் கண்டிப்பாக பிரிஞ்சு வராது. அவ்வளோதாங்க. நல்லா அழகான ரவுண்ட் ஷேப்பாக, ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்டு ஷேப்பாக நம்ம சப்பாத்தியை உருட்டியாச்சு. இப்போ இதை நல்ல சூடான தோசைக்கல்லில் போட்டு சுட்டெடுத்துருவோம். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கட்டுங்க. இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை மேலே போட்டு விட்டு ஒரு 10-20 செகண்ட் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடணும். இப்போ நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெயை விட பட்டர் தடவும் போது இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தாபா ரெஸ்டாரண்ட்லலாம் நல்லா வெண்ணெய் தடவி தான் இந்த வெஜிடபிள் ஸ்டஃப்டு சப்பாத்தி சுட்டு தருவாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அது ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் சேர்க்கிறது ஒரு நல்லதும் கொடுங்க, நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு மறுபடியும் திருப்பி போட்டு இந்த சைடும் நம்ம வெண்ணெய் தடவி விட்டுறலாம். அகைன் இன்னொரு வாட்டி திருப்பி போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு நம்ம எடுத்தா அவ்வளோதாங்க. சுவையான மிக்ஸ்டு வெஜிடபிள் ஸ்டஃப்டு சப்பாத்தி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சைட் டிஷ்ஷும் கூட தேவைப்படாது. ஏன்னா உள்ளேயே எல்லா ஸ்டஃபிங்கும் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. தயிரும் ஊறுகாவும் இதுக்கு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். சிம்பிள் அண்ட் பெஸ்ட் காம்பினேஷன். ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சா குழந்தைங்கள்லாம் விருப்பமாக சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட விருப்பப்படாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி ஸ்டஃப்டு சப்பாத்தி இது பண்ணும்போது என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது தாபா ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் ரொம்ப ஃபேமஸ்ங்க. நல்லா அந்த பட்டரோட வாசனை, அந்த வெஜிடபிள்ஸோட ஃப்ளேவர், நல்லா அந்த சாஃப்டான சப்பாத்தி, ஆஹா சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
தயிர் ஊறுகாய் காம்பினேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். வேணுங்கிறவங்க அதுவும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.